உங்க வேதனை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிருங்க. இன்றைக்கே இரட்சணிய நாள், அந்த அற்புதம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இன்னொரு விசை எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு புதுமையான ஒரு வசனமா இருக்கும். ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். கவனிங்க, இந்த விஷயத்திற்காக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சம்கார் யாகேல் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சா, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். பெரும்பாதைன்னா என்ன? பெரும்பாதைன்னா என்ன? பெரும் பாதை அப்படின்றது சொல்றது நம்ம ஊரினுடைய கணக்கின்படி நம்ம பார்ப்போம்னா ஹைவேன்னு அர்த்தம். ஹைவே ரோடு அப்படின்னா 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை அப்படி இருக்குல்ல, இதுதான் பெரும் பாதை. ஆனா பைபிள் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிறது. அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்களாமா, பக்க வழியாய் நடந்து போகிறார்கள். நம்ம நிறைய பேர் நீங்க ஹைவேல எல்லாம் கார்ல டிராவல் பண்ணியிருப்பீங்க. சில முக்கியமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே ரோட தடுத்து நிறுத்திட்டு நமக்கு சுத்தி போகிறதற்காக ஒரு வழி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன வழி. இந்த ஹைவேல இதுவரைக்கும் நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த நம்ம அழகா போயிட்டு இருப்போம். ஆனா அந்த பெரும் பாதைகள்ல வேலை நடக்கிறதுனால, ஒர்க் நடக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ சுத்தி போறோம் பாருங்க. அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும், அந்த இடத்துல குண்டு குழிகளா இருக்கும். ஆனா அது பெரும் பாதை. இந்த லைன்ல இந்த பெரும் பாதையில போனா ஈஸியா போயிடலாம். ஆனா அந்த பெரும் பாதை பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் இந்த 2 பேரையும் ஆண்டவர் எழுப்பி அந்த பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் சீர் செய்தார். நான் இன்றைக்கு இந்த 8வது நாள் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போறோம். எது அப்படின்னு சொன்னா, நம்ம